ஹாய் கைஸ், கொஞ்ச நாளாகவே சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் இந்த கங்குவா படத்தை அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன 1000 crore அப்செட் பண்றீங்க? ஐயோ, உண்மையிலே கங்குவா படம் அவ்வளோ வர்ஸ்ட்டாக இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இந்த படத்தை பற்றின பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் உங்கள் ஜிது, இது ஃபீனிக்ஸ் மீடியா. அதுக்கு முன்னால் எங்களோட சேனல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வர சேனல். நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களை புது கண்டென்ட் மேக் பண்ண மோட்டிவேட்டாக அமையும். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கலாமா இல்லை நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கும்போது எனக்கு தோணுது என்னவோ நெகட்டிவ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். கல்லஞ்சக்காரன். முதலாவது நெகட்டிவ் படத்தோட டைலாக் டெலிவரி தான். படத்தில் எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்காங்க. படத்தோட மெயின் கேரக்டர் சூர்யா கத்தினா கூட பரவாயில்ல, படத்தில் வர எல்லா கேரக்டருமே கத்திட்டே தான் இருக்காங்க. படத்தோட அடுத்த நெகட்டிவ் படத்தோட ஸ்டோரி தான். இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கு அந்தளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி அமையலைன்னு தான் சொல்லணும். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. படத்தோட கதையிலையும் திரைக்கதையிலையும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தால் இந்த படம் தியேட்டரில் நல்லாவே ஓடி இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த படத்தோட அடுத்த நெகட்டிவே இந்த படத்துக்கு இருந்த ஓவர் ஹைப் தான். ரொம்ப வருஷம் கழித்து சூர்யா படம் தியேட்டருக்கு வரப்போகுது. தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி கலெக்ட் பண்ண போகிற படம், பிரம்மாண்டமான செலவில் உருவாக்கப்பட்டிருக்கிற பீரியாட்டிக் படம். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்துக்கான ஹைப்பை ரொம்பவே அதிகரிச்சிச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஹைப்பையெல்லாம் பூர்த்தி செஞ்சிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. படத்தோட அடுத்த நெகட்டிவே லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான். தமிழ் சினிமாவில் வழக்கமாகவே படங்களில் சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கிறது வழமை தான். ஆனால் கங்குவா பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அதிகமாகவே காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சீன்ஸை கொஞ்சம் குறைச்சிருந்தாலே படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். படத்தோட அடுத்த நெகட்டிவ் நிறைய கிரிஞ்சி சீன்ஸ். சூர்யாவோட இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும், சூர்யா அப்புறம் யோகி பாபு 2 பேருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனாக இருக்கட்டும், ஹீரோயின் வர்ற சீன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரசிக்கும்படியாக இருக்கும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஆனால் பார்க்கறது கிரிஞ்சாகவே இருக்குது. படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு இன்னுமே அதிகமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இதோட நிறுத்திக்கலாம். இனிமேல் நாம் பாசிட்டிவ் பற்றி பார்க்கலாம். படத்தோட முதலாவது பாசிட்டிவே சூர்யா தான். சூர்யாவோட ஆக்டிங் வேறு லெவல் தான் சொல்லணும். மனுஷன் கங்குவாவை நடிக்கலை, கங்குவாவே வாழ்ந்திருக்காரு. சூர்யா தான் ஒட்டுமொத்த படத்தையுமே தன்னோட தோளில் தாங்கியிருக்காரு. படத்தோட அடுத்த பாசிட்டிவ் சினிமோட்டோகிராஃபி. படத்தோட சினிமோட்டோகிராஃபி வேறு லெவல் தான் சொல்லணும். விசுவல் வைஸாக இந்த படம் செம்ம ட்ரீட்டாக இருக்கும். படத்தோட அடுத்த பாசிட்டிவ் மியூசிக் தான். டிஎஸ்பியோட மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பாடல்களாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் அருமையாக பண்ணியிருக்காரு. படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக மியூசிக்கை சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் படத்தோட மேக்கிங் தான். படம் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. பாகுபலி RRR அளவு இல்லைன்னா கூட இந்த படத்துக்கு ஏற்றளவு ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்கு. ஓவராலாக படத்தை பற்றி சொல்லப்போனால் அந்தளவு சூப்பரான படமும் கிடையாது, இன்டர்நெட்டில் கழுவி ஊற்றுற அளவுக்கு ரொம்ப முக்கியமான படமும் கிடையாது. படம் ஆவரேஜ்.